இன்றைக்கான எடிட்டோரியல் என்னென்னா த ப்ரைஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ். நெக்லிஜென்ஸ்னால் ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணலை, கண்டுக்காமல் விடுறது. இப்போ ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணுறதுடைய விலை என்ன அப்படின்றத பார்க்குறோம். அப்போ எதை வந்து கேர்லெஸ்ஸாக வச்சுட்டாங்க அப்படின்றத நம்ம இந்த எடிட்டோரியலில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிராமர் என்ன, ஒரு கிளாஸ் அப்படின்றது என்னென்னா சப்ஜெக்ட்டு வெர்பு சேர்ந்தது தான் என்னது ஒரு கிளாஸ். அப்போ இந்த கிளாஸ்லேயே வந்து நிறையா விதம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம எடிட்டோரியலில் நவுன் கிளாஸை பற்றி பார்ப்போம். அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு வாட்டு, ஒரு கிளாஸு, இஸ் ஆர் வாஸ் ப்ளஸ்ஸு காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஸ்டேட் வெர்பாக இருக்கும்போது வரும். இஸ்ஸு வாசுன்றது ஒரு மெயின் வெர்பாக இருக்கும்போது அது என்னவா இருக்கும், ஏதோ ஒரு நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ பின்னாடி வர்றது அந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லும். இப்போ நவுன் கிளாஸுன்றது சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம். இப்போ இங்கே வாட் ஹீ செட் இஸ் ட்ரூ அப்படின்னு இருக்கு. இந்த ஹீ செட் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ஹீயாக இருக்குது, செட்டுன்றது வெர்பு. அப்போ ஒரு சப்ஜெக்ட் வெர்புன்னு இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது என்னவா இருக்குது, உண்மையாக இருக்குது. அப்போ ஹீ செட்டுன்றது இங்கே என்னவா இருக்குது, சப்ஜெக்டாக இருக்குது. ஐ நோ தட் ஹீ இஸ் ஹானஸ்ட் அப்படின்றது, எனக்கு தெரியும் அவன் நேர்மையானவன். அப்போ ஐ நோ எனக்கு தெரியும், என்ன தெரியும், வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது என்னென்னா ஆப்ஜெக்ட். அப்போ ஹீ இஸ் ஹானஸ்ட் அப்படின்ற அந்த ஹோல் கிளாஸே என்னவா வந்திருக்கு, ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்து எடிட்டோரியலில் பார்ப்போம். இன் எட் அனதர் க்ரூசம் எக்ஸ்ப்ளோஷன் அட் ஃபயர் ஒர்க் யூனிட் ஆன் April 19 இன் தமிழ்நாடு சதன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது. இன்னொரு ஒரு பயங்கரமான க்ரூசம் அப்படின்றது ஒரு ஹாரராக ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு தீவெடிப்பு நடந்திருக்கு. இது எங்கே நடந்திருக்கு, ஃபயர் ஒர்க் யூனிட்டில் நடந்திருக்கு. April 19 எங்கேன்னா தமிழ்நாட்டில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. அப்படி நடந்திருக்கும் போது 25 ஒர்க்கர்ஸ் வேர் கில்டு. அப்படின்னா என்ன ஆயிருக்காங்கன்னா 25 பேர் இறந்து போயிட்டாங்க, 8 அதர்ஸ் இன்ஜூர்டு. அப்போ 8 பேர் என்ன ஆயிருக்காங்கன்னா காயமாகியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் இன்ஜூர்டு அப்படின்னா என்ன அர்த்தம், த நம்பர் ஆஃப் இன்ஜூர்டுன்னு இருக்கா, அப்போ அது என்ன அர்த்தம், இன்ஜூர்டுன்றது அட்ஜெக்டிவ். த இன்ஜூர்டு பீப்புள், அதாவது பின்னாடி என்ன வருது, ஒரு நவுன் வந்து மறைஞ்சு வந்துட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி காயப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகுது அப்படின்னா வெண்ட் அப் டு 20. என்ன முன்னாடி 8 பேர் காயமாயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதோடைய கவுண்ட் என்னவாகிருக்குன்னா 20 என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் யார் வர்றாங்கன்னா இன்க்ளூடிங் போலீஸ்மென் அண்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ், அவங்களும் வர்றாங்க. ஆஃப்டர் அனதர் எக்ஸ்ப்ளோஷன் அக்கர்டு அட் த யூனிட் லேட்டர். அதே மாதிரி என்ன ஆகிருக்கு, இன்னொரு தீ வெடிப்பு என்ன வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாஸ்ட் 4 இயர்ஸ், 4 வருஷத்தை பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 134 பீப்புள் ஹாவ் டைடு. இப்போ என்ன சொல்கிறோம், கடந்த 4 வருஷமாக. அப்போ நம்ம எதில் பார்க்குறோம், பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். அப்போ 134 பேர் என்ன ஆகியிருக்காங்க, இறந்துருக்காங்க, ஹாவ் டைடு அப்படின்றது. அண்ட் 89 ஹாவ் பீன் இன்ஜூர்டு, இந்த மாதிரி என்னவாயிருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் சச் எக்ஸ்ப்ளோஷன் இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி ஒரு வெடிப்புனால என்ன ஆயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே. விச் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபயர் ஒர்க் யூனிட்ஸ். இது எல்லாருக்குமே என்ன வருது, தெரிய வருது. எப்படி அந்த ஃபயர் ஒர்க்குடைய அந்த யூனிட்டில் அதனுடைய அடர்த்தி, கான்சன்ட்ரேஷன்னா அடர்த்தி, அதை பற்றி அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோம்னாலே எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபயர் ஒர்க்குக்கு தான் என்னது ஃபேமஸாக இருக்குது. அதனால எல்லாருக்குமே அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. It is an outright misnomer to describe this type of explosion as an accident. இப்போ இட்டுன்னு வந்திருக்கா, இட்டுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, இஸ்ஸுன்னு வந்திருக்கு. அப்போ அதுக்கான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவுட்ரைட் மிஸ்னோமர் அப்படின்றது தான். இட் இஸ் அன் அவுட்ரைட் மிஸ்னோமர் அப்படின்றது ஒரு ராங் டேர்ம் அப்படின்ற மாதிரி, ஒரு தவறான ஒரு பெயர் அப்படின்ற மாதிரி. எதை வந்து தவறாக சொல்கிறாங்க, அவுட்ரைட் அப்படின்னா கம்ப்ளீட்லி, முழுமையாகவே இது ஒரு தவறான பெயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது தவறாக சொல்கிறாங்க அப்படின்னா டு டிஸ்கிரைப், நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், எது திஸ் டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், இந்த மாதிரி ஒரு தீ விபத்தை வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறது முற்றிலுமாக என்னது ஒரு தவறான ஒரு பெயர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஆக்சிடெண்ட்டை நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அஸ்ன்றது பிகாஸ் எனி ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் வுட் ரிவில், அதாவது ஸ்டார்டிங்கில் ப்ரிலிமினரினா என்ன அர்த்தம், ஆரம்ப கட்டத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணுது, வுட் ரிவில், அது வந்து
வெளியிடுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் எலமெண்ட்ஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் அண்ட் ஆன்டிசிபேட்டட் அக்கரன்ஸ் அப்படின்ற மாரி. இப்ப ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது எத பொறுத்து இருக்கும் அப்படின்னா, திடீர்னு அதாவது அன்ஆன்டிசிபேட்டட் அப்படின்னா, எதிர்பாராத விதமா நம்ம நெனச்சிருக்கவே மாட்டோம். திடீர்னு என்னது நடக்கிற விதம் தான் ஆக்சிடென்ட் அப்படின்றாங்க. ஆனா, பட்டுன்னா இதுவரைக்கும் சொல்லிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டா ஏதோ சொல்ல வர்றாங்க. இந்த கேஸ் ஆஃப் விருதுநகர் கேஸ பார்க்கும்போது, இட் இஸ் நோன் டூ எவ்ரி ஒர்க்கர். எல்லா வேலை பார்க்குறவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. ஈவன் இஃப் நோ செப்பரேட் சென்சிடைசேஷன் கோர்ஸ் இஸ் கண்டக்டட் தட் த ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரி இஸ் ஹசார்டஸ் அப்படின்ற மாரி. அதாவது சென்சிடைசேஷன் அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு. அதாவது ம், இந்த மாதிரி ஒரு ஃபயர் கிராக்கர் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப டேஞ்சரானது. ஹசார்டஸ் அப்படின்றது என்னது? ஒரு டேஞ்சர். அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரானது அப்படின்றத பத்தி என்ன பண்ணல, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தல. அப்ப என்னது? நோ செப்பரேட் அப்படின்னு சொல்லலாம். நோனா என்ன அர்த்தம்? பண்ணல. அப்ப கண்டக்ட் பண்ணல, நடத்தல அப்படின்ற மாரி அர்த்தம். அப்ப என்னது? எந்த ஒரு விழிப்புணர்வுமே அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு நடத்தி நடத்தி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லா வேலை பார்க்குறவங்களுக்குமே அது தெரியும். தட் எனி நெக்லிஜென்ஸ் ஆஃப் சேஃப்டி நார்ம் கேன் ரிசல்ட் இன் டிசாஸ்டர். இந்த மாதிரி ஒரு சேஃப்டி நார்ம்னு இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணணும், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது நீங்க செய்யாம விடுறது எப்படி முடிஞ்சு போயிருது? ஒரு பேராபத்து, ஒரு பேரழிவுக்கு ஒரு ரிசல்ட்டா குடுக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. Moreover, such explosion have occurred at a regular interval in the district. இந்த மாதிரி ஒரு விபத்து என்ன ஆகுதுன்னா, நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்வல்ல நடந்துட்டே இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, கிளைமிங் த லைவ்ஸ் ஆஃப் ஸ்கோர்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாரி. ஸ்கோர்ஸ் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெனி, லார்ஜ் அதாவது நெறையா பேரு, நெறையா மக்கள் அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் ஹூம் கம் ஃப்ரம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. அந்த ஒர்க்கர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஹூம் அப்படின்றது ஆஃப்ன்றது ப்ரிப்போசிஷன், பின்னாடி வந்து என்னது? ஹூம். அந்த ஹூம்ன்றது யாரு? அந்த ஒர்க்கர்ஸை சொல்கிறாங்க. அதில் அந்த வர்ற ஒர்க்கர்ஸில் நிறைய பேர் எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக தான் இருக்கிறாங்க. இப்படி அவங்க நிறையா பேருடைய அந்த வாழ்க்கையே என்ன ஆயிருச்சு? பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பியாண்ட் எக்ஸ்பிரஸிங் கண்டோலன்ஸ் அண்ட் அனௌன்சிங் சொலாட்டியம். அதாவது கண்டோலன்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்? ஒரு ஆம், ஒரு சிம்பத்தி காட்டுற மாதிரி, ஒரு இரங்கல். ஒரு இதை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த இறந்த வீட்டில் போயிட்டு அதை கேட்பாங்கல்ல, அந்த விஷயத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு இரங்கலை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சொலாட்டியம் அப்படின்றது ஒரு காம்பன்சேஷன், அதுக்காக நாங்கள் ஒரு நஷ்ட ஈடு கொடுக்குறோம் அப்படின்ற அனௌன்ஸ் பண்ணுறதையும் தாண்டி, பியாண்டுனா இதையும் தாண்டி, த அத்தாரிட்டிஸ் அட் யூனியன் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ், யூனியனாக இருக்கட்டும் ஸ்டேட் லெவல் என்னவா இருக்காங்கன்னா, ஹாவ் டன் லிட்டில் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு ரெடியூஸ். இதை குறைக்கிறதுக்கு எந்த ஒரு முக்கியமான நடவடிக்கையும், சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது முக்கியமான, இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முக்கியமான நடவடிக்கையும் என்ன பண்ணலை, செய்யலை. இப்போ இந்த இடத்துல செய்யலைன்னு சொல்கிறேன், எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, லிட்டில் அப்படின்ற மாதிரி. லிட்டில்னா ஒன்றுமே செய்யலை அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் சென்ஸில் சொல்லுவோம். இஃப் நாட் எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் சச் எக்ஸ்ப்ளோஷன். இப்போ இந்த மாதிரி விஷயத்த பண்ணலை அப்படின்னா என்ன ஆகிரும்? இந்த தீ விபத்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட் தே ஷுட் அண்ட் குட் ஹாவ் டன் இஸ் இன்டென்சிஃபை மீனிங்ஃபுல் மானிட்டரிங் அப்படின்ற மாதிரி. இப்போ இதை பார்க்கல எப்படி இருக்குது? நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்கில் கிராமர்னு சொல்லிட்டு பார்த்தோமா, இங்கே என்ன இருக்குது? வாட் அப்படின்றது இருக்கா? வாட்டுன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இஸ்ஸுன்னு இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போ அது என்னது? தே ஷுட் அண்டு குட் ஹாவ் டன் அப்படின்றது. அவங்க ஷுட்டுன்னா என்ன அர்த்தம்? ஒரு கண்டிப்பாக செய்ய வேண்டியது அப்படின்றது. அப்போ அவங்க செய்ய வேண்டியதும், குட் ஹாவ் டன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, அவங்களால செய்ய முடிகிறதும். கண்டிப்பாக செய்யணுன்றது அவங்க செஞ்சு முடிக்க வேண்டியதுன்னு இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இஸ் இன்டென்சிஃபை மீனிங்ஃபுல் மானிட்டரிங்.
ஒரு கண்காணிப்ப வந்து அதிகப்படுத்தினாலும், ஒரு இன்டென்சிஃபை பண்ணுனாலும், த ஆப்சன்ஸ் ஆஃப் விச் இஸ் நவ் அண்ட் தென் ஃபெல்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன். அப்ப த ஆப்சன்ஸ் ஆஃப் விச்ன்னு இருக்கா, இந்த விச்ன்றது எத சொல்லுது அப்படின்னா, இந்த மானிட்டரிங். இப்ப இந்த மானிட்டரிங் பண்ணல அப்படின்னா, அது எப்படி ஃபீல் பண்ண, அதாவது இஸ் நவ் அண்ட் தென் ஃபெல்ட்ன்னு இருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம்? உணரப்படுகிறது. எப்படி உணரப்படுகிறது? இத மானிட்டரிங் பண்ணல அப்படின்னா, அது ஒரு அம் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு அப்படின்ற மாரி உணரப்படுறாங்க. The Virudhunagar incident has brought into focus the role of law enforcement authorities in ensuring proper supervision அப்படின்ற மாதிரி. அப்போ brought into அப்படின்னு இருக்கு. brought into அப்படின்றது என்னன்னா, ஒரு இன்வால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இந்த விருதுநகர் இன்சிடெண்ட் வந்து எதை இன்வால்வ் பண்ணுதுன்னா, கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த ரோல் ஆஃப் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அதாவது லாவை கொண்டுட்டு வர்ற அத்தாரிட்டிஸ் அவங்களுடைய ரோலை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். எதில்? இன் என்ஷூரிங் ப்ராப்பர் சூப்பர்விஷன். அவங்க வந்து கண்காணிக்கிறதுல உறுதியாக இருந்திருக்கணும், கரெக்டாக அவங்க சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அஸ் த யூனிட் இன் கொஸ்டின் வாஸ் ஆப்ரேட்டிங் ஆன் சண்டே, அன்னைக்கு அங்கே என்ன நடந்திருக்கு, சண்டே அன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரி என்ன ஆகியிருக்கு, ஆப்ரேட் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ த யூனிட் வாஸ் ஆப்ரேட்டிங் ஆன் சண்டே அப்படின்ற மாதிரி. சப்ஜெக்ட் என்னென்னா த யூனிட் வாஸ் ஆப்ரேட்டிங், அந்த யூனிட் வந்து ஆப்ரேட் ஆகிருக்கு ஆன் சண்டே. அதுதான் இங்கே இருக்கிறதுலே ஒரு கொஸ்டின். ஏன்னா அதை எப்படி பார்க்குறோம், ஆக்சுவலாக சண்டேன்றது என்னென்னு அர்த்தம், அதை நம்ம அப்சர்வ்டு அஸ் ஹாலிடே. ஓகேவா? ஒரு ஃபயர் ஒர்க் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னது, சண்டேன்றது ஒரு ஹாலிடேயை சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சண்டேல அந்த யூனிட் என்ன ஆகியிருக்கு, ஆப்ரேட் ஆகிருக்கு. இது அப்பேரண்ட்லி வெளிப்படையாகவே அது என்ன தெரிஞ்சிருக்கு, அவங்க வித்தவுட் பெர்மிஷன், எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமையே அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கான்ட்ரரி டு த நார்ம்ஸ் ஸ்பெசிஃபைடு இன் த லைசன்ஸ் இஷ்யூடு பை த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ். ஒரு டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்த இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்க இஷ்யூ பண்ணுற அந்த லைசன்ஸை அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதுக்கு என்னவா ஆகியிருக்கு, கான்ட்ரரி ஆகிருக்கு. அப்போ அவங்க அந்த லைசன்ஸில் என்ன இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்றத பின்னாடி பார்ப்போம். இந்த விச்ன்றது அத்தாரிட்டிஸை சொல்லுது. அப்போ அத்தாரிட்டிஸ்ன்றது என்னவா இருக்குது, ப்ளூரலாக இருக்குது. அதனால இது அலோ அப்படின்ற ப்ளூரல் வெர்ப் வந்துருக்கு. அப்போ அத்தாரிட்டிஸ் என்ன அலோ பண்ணுறாங்கன்னா, ஒன்லி எ டசன் பீப்புள் டு ஒர்க் இன் எனி ஃபர்ம் ஒர்க் யூனிட் அட் எனி கிவன் டைம். கொடுத்துருக்கிற நேரத்தில் அந்த ஃபயர் ஒர்க் யூனிட்டில் எவ்வளோ பேர் தான் இருக்கணும், 12 பேர் தான் இருந்திருக்கணும். ஆனால் அந்த சண்டேக்கு முன்னாடி என்ன போடணும், ஆன் அப்படின்ற மாதிரி. அப்போ சண்டே அன்னைக்கு என்ன இருக்குது, அட் த டைம் ஆஃப் த எக்ஸ்ப்ளோஷன், அந்த தீ விபத்து நடக்கிற அந்த நேரத்தில் 40 பீப்புள் வேர் ப்ரெசன்ட் அட் த யூனிட். 40 பேர் என்ன ஆகியிருக்காங்க, ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க. 12 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 40 பேர் ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க. அப்போ இந்த 2 விஷயமும், ஒன்று சண்டே அவங்க நடத்தவே கூடாது ஆனால் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி 12 பேர் தான் இருக்கணும் ஆனால் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, 40 பேர் இருந்திருக்காங்க. தீஸ் 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஜட்ஜிங் பை த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சச் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆர் நாட் யூனிக் டு திஸ் பர்டிகுலர் ஃபயர் ஒர்க் யூனிட். இது வந்து என்ன ஆகிருக்கு, இந்த யூனிட்டுக்கு மட்டும், இந்த பர்டிகுலர் ஃபயர் ஒர்க்குக்கு மட்டும் என்னது, இது முக்கியமாக இது சொல்லப்படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The official inspection may have taken place, but அந்த மாதிரி அந்த இடத்துல இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கலாம், மேனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் they would have been carried out more as ritual than meaningful exercise. அதாவது கேரிடு அவுட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை செய்கிறது, டு பெர்ஃபார்ம் எ டாஸ்க் அப்படின்றது. அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற அந்த டாஸ்க்கை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது எப்படி பண்ணணும், கண்டிப்பாக தே வுட் ஹாவ் பீன் கேரிட் அவுட், எப்படி கண்டிப்பாக அந்த டாஸ்க்கை பண்ணியிருக்கணும்னா, ஒரு
மீனிங்ஃபுல் எக்ஸசைஸாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு வேலையாக பார்க்காம அதை அவங்களுடைய ரிச்சுவலாக பண்ணியிருக்கணும். மோர் அஸ் எ ரிச்சுவல். ரிச்சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய கடமை. அவங்களுடைய கடமையை அவங்க பண்ணியிருந்திருக்கணும். தேர் ஹாவ் பீன் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் மேன் பவர் ஷார்ட்டேஜ் வித்தின் த மானிட்டரிங் அத்தாரிட்டி. அப்போ என்ன சொல்லுது? தேர்னு வந்திருக்கு. தேர்னு வந்துச்சுனாலும் என்ன அர்த்தம்? பின்னாடி தான் என்ன வரும்? சப்ஜெக்ட் வரும். இந்த ஹாவ் அப்படின்னு இருக்கா? ஹாவ் பீன். இந்த ஹாவ் பீனுக்கான சப்ஜெக்ட் என்னென்னா ரிப்போர்ட்ஸ். அப்போ த ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி காட்டுது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேன் பவர் ஷார்ட்டேஜ். மேன் பவர் ஷார்ட்டேஜ்னால் மக்களுடைய எண்ணிக்கை கம்மின்னு சொல்கிறோம். கவுண்ட் கம்மி. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, வித்தின் த மானிட்டரிங் அத்தாரிட்டிஸ். இந்த மாதிரி கண்காணிக்கிற அத்தாரிட்டிஸில் அவங்க அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து என்னவா இருக்காங்க? கம்மியான பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒயில் கம்மிங் டவுன் ஹெவிலி ஆன் ராங் டூயர்ஸ். கம்மிங் டவுன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா பனிஷ் பண்ணுறது. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு பனிஷ் பண்ணணும். அட் த சேம் டைம் என்னது? இன்க்ளூடிங் அன்லைசன்ஸ்டு யூனிட்ஸ் அண்ட் தோஸ் ஒர்க்கிங் ரெகுலர்லி இன் வயலேஷன் ஆஃப் சேஃப்டி நார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அதே நேரத்தில் யார் வந்து ஒரு லைசன்ஸே வாங்காமல் ஒரு யூனிட்டை நடத்துகிறாங்களோ அவங்களும் அந்த ராங் டூயர்ஸில் இன்க்ளூட் ஆவாங்க. யார் யாரெல்லாம் ராங் டூயர்ஸ் அப்படின்னா, லைசன்ஸ் வாங்காமல் நடத்துகிறவங்க, அதே மாதிரி ஒரு நார்ம்ஸ் இப்படிலாம் பண்ணணும்னு இருக்கு அதை மீறுறது, வயலேஷன் அர்த்தம் விதியை மீறுறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்னது? கண்டிப்பாக ஹெவியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஃபிஷியல் ஷுட், அதே நேரத்தில் அஃபிஷியல் ஷுட்டு என்ஷூர், உறுதிப்படுத்தணும். என்னென்னா, இந்த நேம் ஆஃப் டைட்டர் சூப்பர்விஷன் legitimately functioning units are not subjected to harassment. இந்த மாதிரி வந்து ராங் டூயருக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. ஒயில்னா என்ன அர்த்தம்? அட் த சேம் டைம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து நாங்கள் கண்காணிக்கிறத டைட்டர் ஆக்குறோம் அப்படின்ற பேரில் சொல்லணும். என்னென்னா, இந்த நேம் ஆஃப் டைட்டர் சூப்பர்விஷன், நாங்கள் வந்து கண்காணிக்கிறத நாங்கள் வந்து ரொம்ப கடுமையாக்குறோம் அப்படின்ற பேரில் ஃபங்க்ஷனிங் யூனிட்ஸு, அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பிரச்சனையை உண்டாக்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதாவது சப்ஜெக்டட் டு அப்படின்றது என்னென்னா ஒரு அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. They should also not glass over the economic reality of the district அப்படின்றது. கிளாஸ் ஓவர் அப்படின்றது என்ன அர்த்தம்னா டு இக்னோர் ப்ராப்ளம் அப்படின்றது. அப்போ இந்த பொருளாதாரத்துடைய உண்மை அப்படின்றத இக்னோர் பண்ணுறது, அதாவது இக்னோர் பண்ணக்கூடாது. அதனுடைய உண்மை, அதாவது எக்கனாமிக் ரியாலிட்டி என்ன பண்ணிடக்கூடாது? இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அங்கே அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி சொல்கிறாங்க. அதனால தான் வேர் த இண்டஸ்ட்ரி ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டு லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இன் த ரீஜியன். அந்த ரீஜியனில் வாழ்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி தான் என்ன பண்ணுது? ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? அப்படி இருக்கிற அந்த ரீஜியன் எப்படிப்பட்ட ரீஜியன் அப்படின்றத பின்னாடி சொல்லுது. அதுதான் என்னது? தட் இஸ் லார்ஜ்லி அரிட் அப்படின்றது. அந்த ரீஜியன் எப்படி இருக்குது அப்படின்னா, தட் இஸ் லார்ஜ்லி அரிட் அப்படின்றது ரொம்ப வறண்ட இடமா இருக்குது. அண்ட் டிபெண்ட் ஆன் ரெயின் ஃபீல்டு இரிகேஷன், மழையை நம்பி தான் அந்த இடம் இருக்குது. சாபர் எலமெண்ட் in the industry should consider ways to increase the use of automation and reduce human involvement. அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, சாபர் எலமெண்ட் அப்படின்ட்டுருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சீரியஸ் அந்த எலமெண்ட் இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். எதை கன்சிடர் பண்ணணும்னா அந்த இடத்த ஆட்டோமேஷனை கொண்டுட்டு வாங்க, ஹியூமன் வந்து இன்வால்வ் பண்ணுறதை என்ன பண்ணுங்க, குறைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.